ஹிட்லரோட நெடுநாள் ஆசையே ஒரே அடியில் சோவியத் ரஷ்யாவை தோக்கடிக்கணும். 1949 ஜூலை 31 ஒரு இராணுவ சந்திப்பில் தனது விருப்பத்தை தெரிவிக்கிறார் ஹிட்லர். அது அவரோட விருப்பம் மட்டும் இல்லை, ரொம்ப வெறியாகவும் இருந்தது. கம்யூனிசத்தின் ஆணிவரையே பிடுங்க எறியணும், சோவியத் ரஷ்யா என்ற ஒரு தேசமே இருப்பதற்கான அடையாளமே இருக்கக்கூடாது என்பதில் ஹிட்லர் உறுதியாக இருந்தார். 1941 ஜூன் மாதம் 22 அதிகாலையில் ஒரு 3 மணி அளவில் நாசி ஜெர்மனியின் யுத்த விமானங்கள் சோவியத் யூனியனுக்குள்ள நுழைஞ்சு நூற்றுக்கணக்கான விமானங்கள் சோவியத் ரஷ்யாவோட பல பகுதிகளில் குண்டுகளை வீசி சோவியத் ரஷ்யாவை அதிர வச்சது. ஆயிரக்கணக்கான யுத்த தாந்திகள் சகிதம் ஜெர்மனியோட கலாட்படை சோவியத்தோட எல்லைக்குள்ள நுழைஞ்சு சோவியத்தின் மேற்கு எல்லை பகுதி வரை அதிர்ந்து போனது. சோவியத் ரஷ்யாவை அழிக்கணும்னு உள்ள புகுந்த ஜெர்மனியோட படை வீரர்களுக்கு ஹிட்லர் ஒன்று மட்டும் சொல்லி அனுப்பி வச்சாரு. வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படையெடுப்பு நடைபெறவில்லை என்றும் உலகம் சொல்லணும். சோவியத் மண்ணில் ஜெர்மனியோட வெற்றியானது பல்லாயிரம் வேடங்களுக்கு உலக வரலாற்றில் பொறிக்கப்படணும்னு உங்கள் தேசத்திற்காக நீங்கள் செய்கின்ற முக்கிய கடமை இது. இப்படி தான் ஜெர்மனிய படை வீரர்களுக்கு சொல்லி அனுப்பி வச்சார் ஹிட்லர். முதல் நாள் தாக்குதலேயே சோவியத் ரஷ்யாவோட சுமார் 1200 கிலோமீட்டர் நிலப்பகுதி ஜெர்மனியின் கைகளுக்கு போயிடுச்சு. உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் யுத்தத்தை சோவியத் ரஷ்யா கொஞ்சம் கூட விரும்பல. ஒரு யுத்தத்திற்காக நேரத்தையோ மனித உயிரையோ இல்ல பணத்தையோ வீணாக்க அந்த தேசம் தயாரா இல்ல. உலகின் முதலாவது சோசியலிச நாடு என்கிற பெருமையோட நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு எழுந்து நிற்க ஆரம்பிச்ச அந்த நேரத்துல யுத்தத்திற்கு செல்ல ரஷ்யா விரும்பல. ஜெர்மனியோட விமானப்படையோட அதிதீவிர தாக்குதலுக்கு முன்னாடி சோவியத்தின் படை கட்டுமானங்கள் அனைத்தும் சிதறி போச்சு. அந்த நேரத்தில் சோவியத் ரஷ்யாவிடம் விமானப்படைன்னு பெருசாக கிடையாது. தரைவழி தாக்குதலுக்கு மட்டுமே சோவியத் ரஷ்ய வீரர்கள் தயாராக இருந்தாங்க. ஜெர்மனி ஆவேசமாக தாக்கிட்டு இருந்தாங்க. சோவியத் வீரர்களுக்கு சிதறி ஓடுவது தவிர வேறு வழியே கிடையாது. சோவியத் ரஷ்யா மீதான ஜெர்மனியின் அந்த படை நடவடிக்கைகளுக்கு ஹிட்லர் வச்ச பெயர் ஆபரேஷன் பார்பரோசா. இன்றைய வரையும் கூடமே ஆபரேஷன் பார்பரோசா போன்ற ஒரு படையெடுப்பு உலக வரலாற்றில் நடைபெறலை என பூரிய ரோகர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய படை நடவடிக்கை அது. 30 லட்சத்திற்கும் அதிகமான படை வீரர்கள் ஜெர்மன் தரப்பில் களமிறக்கப்பட்டாங்க. இத்தாலி, ஹங்கேரி, ஸ்லாவாக்கியா, ஸ்பெயின் இந்த நாடுகளுடைய படை பிரிவுகளும் ஜெர்மனியோடு சேர்ந்து சோவியத் ரஷ்யாவை தாக்குனாங்க.